சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலையில் 5 மாணவர்கள் படுகொலை, 20வது ஆண்டு நினைவேந்தல். ஸ்ரீலங்கா சுகாதாரத்துறை தொடர்பில் அவதூறு பரப்பியுள்ள சமூக வலைத்தள காணொளி பதிவாளர் 1 பில்லியன் இழப்பீடு கோரியுள்ள நலிந்த. காணி விடுவிப்புக்கு போராட்டமே சிறந்த வழி, இழுத்தடிப்புக்கு இடமளிக்க வேண்டாம் என்கிறார் நயினாதீவு விகாராதிபதி. சட்டவிரோத விகாரைக்கு வலுக்கும் எதிர்ப்பு, பிரித்தானியாவிலும் நாளை ஆதரவு போராட்டம். ஈரானில் 5வது நாளாகவும் தொடரும் போராட்டங்கள், பலர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல். இனி விரிவான செய்திகள். திருகோணமலை நகரில் படுகொலை செய்யப்பட்ட 5 மாணவர்களின் 20வது ஆண்டு நினைவு தினம் இன்று நினைவு கூறப்படுகின்றது. எனினும் தமக்கான நீதி இதுவரை கிடைக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் இடையிலான உள்நாட்டு யுத்தம் உச்சமடைந்திருந்த காலப்பகுதியில் இடம்பெற்று இந்த சம்பவம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தொடர்ந்து பேசப்படும் சம்பவமாக பதிவாகியுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை திருகோணமலை கடற்கரை பகுதியில் பொழுதுபோக்குக்காக கூடியிருந்த வேளை அந்த மாணவர்கள் முச்சக்கர வண்டியொன்றில் சென்ற ஆயுததாரிகளினால் அழைத்துச் செல்லப்பட்டு காந்தி சிலை சுற்றுவட்டத்திற்கு அருகாமையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டனர். மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தின் பதவிக்காலத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்த போதிலும் சர்வதேச ரீதியான அழுத்தங்களை அடுத்தே 7 வருடங்களின் பின்னர் இந்த வழக்கு தொடர்பாக சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். அந்த வகையில் கடந்த 2013ஆம் ஆண்டே சிறப்பு அதிரடிப்படையைச் சேர்ந்த உதவி காவல்துறை அத்தியட்சகர் ஒருவர் உட்பட 12 பேர் குற்றப்புலன் ஆய்வுத்துறையினரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். தொடர்ந்து காலதாமதம் அடைந்து வந்த இந்த வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் சுருக்க முறையற்ற விசாரணை வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பின் பிரகாரம் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 13 விசேட அதிரடிப்படை வீரர்கள் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தனர். இந்த படுகொலை தொடர்பான வழக்கு திருகோணமலை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த காலப்பகுதியில் அநேகமான சாட்சிகள் தமது பாதுகாப்பு நிமித்தம் தற்போது நாட்டை விட்டு வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய மருந்து இறக்குமதியுடன் சுகாதார அமைச்சின் பெயரை இணைத்து தவறான தகவல்களை பரப்பி பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்திய சமூக வலைதள காணொலி பதிவாளர் ஒருவரிடம் 1 பில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச சட்டப்பூர்வ அறிவிப்பை அனுப்பியுள்ளார். சுகாதார அமைச்சரின் சட்டக்குழு வழியாக வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி இந்தியாவின் மேன் பார்மசூட்டிக்கல் லிமிடெட் தயாரித்த ஒன்டான்ட்ரெடான் மருந்து உட்பட 10 மருந்துகள் குறித்து ஏற்கனவே விசாரணைகள் நடந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சமூக வலைத்தள காணொலி பதிவாளர் ஒருவர் உயிர்களை கொன்ற இந்திய மருந்தின் மறைக்கப்பட்ட கதை, மேயர் பல்தாசரின் உறவினர் மற்றும் அமைச்சர் நலிந்தாவின் மறைப்பு என்ற தலைப்பில் பரவலாக பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை வெளியிட்டிருந்தார். இந்த நிலை குறித்த சமூக வலைத்தொலை காணொலி பதிவாளர் இதுபோன்ற அவதூறான உள்ளடக்கத்தை வெளியிடுவதை உடனடியாக நிறுத்தாவிட்டால் மறு அறிவிப்பு இல்லாமல் சட்ட நடவடிக்கைகள் தொடங்கப்படும் என சுகாதார அமைச்சரின் சட்டக்குழு அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தையிட்டி சட்டவிரோத விகாரியை கட்டம் கட்டமாக பொதுமக்கள் பெற்றுக்கொள்வது என்பது நீண்டகால பொறிமுறை எனவும் அதனை ஒரே தரத்தில் முழுவதுமாக பெற்றுக்கொள்வதே சிறந்தது எனவும் நயினாதீவு நாக விகாரையின் விகாராதிபதி விமல தர்மதேரர் தெரிவித்துள்ளார். தையிட்டி விகாரை அமைந்திருக்கும் இடம் தவிர்த்து அதை சூழவுள்ள ஏனைய காணிகளை 4 கட்டங்களாக விடுவிக்கும் திட்டத்திற்கு பொதுமக்கள் இணக்கம் தெரிவித்தமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதை பற்றி இப்படிதான், இது 4 கட்டம் 3 கட்டம் என சொல்லுவாங்க. என்னாலும் ஒரு கட்டம் எடுக்கிறதுக்கும் 2-3 வருஷம் போகும். அதுக்கு புறா அதோட ஒரு பூமி ஒரு கட்டம் நாங்கள் அதை முடித்தா புறா திருப்பி உங்களுக்கு இது கிடைக்காது.
எடுக்கிறது என்ன நீங்க எடுக்கணும் முழுவதும் முழு காணியும் எடுக்கணும். அதுதான் அதில் அதுவரையும் நீங்க அது போராடினது என்னுடைய இது என்ன அது நல்லது என்றால் போலீஸ் அதிபருக்கும் மற்றபடி இந்த வடமாநிலத்தில் இருக்கிற போலீஸ் பெரியவர் இருக்கிறார் அவருக்கும் மற்ற போலீஸ் ஆபீசர் மேல எல்லாருக்கும் நான் சொல்றது என்னென்றா இந்த மக்கள் அப்பாவி மக்கள் இவ இந்த ஆக்கள் இவைக்கு வழக்கு போட்டது என்ன பெரிய பிரச்சனை வரும். வழக்கு போட்டது என்ன எப்ப இந்த வழக்கு முடியும் என்ன இவைக்கும் தெரியாது எங்களுக்கு தெரியும் வழக்கு போட்டா எவ்வளவு காலம் நின்று பிடிக்கும் என்னும். அப்ப அதுவரையும் இந்த ஆக்கள் ரோட்ல இருக்கிறதா இல்லாடி அவைகிட்ட காணி நேரத்தோடு அந்த காணிகள் கொடுத்தா நல்லது. அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட வேண்டுகொள்றேன். போராட்டம் இப்போ ஒரு மாசம் போய் ஆண்டுக்கு செய்கிறது. அப்ப அதுக்கு தடை செய்யாம நீங்கள் பாதுகாப்பு பார்க்கணும்படி அவைக்கு அது செய்யறதுக்கு தடை செய்யக்கூடாது. அவருக்கு அது விடணும் என்று தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரை பொதுமக்களின் காணியில் அமைக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தும் நோக்கிலான உண்மை தகவல்களை சிங்கள மக்களுக்கு தெளிவுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. தையிட்டி திஸ்ஸ ரஜமகா விகாரை தொடர்பாக தென்னிலங்கையில் பரப்பப்படும் தவறான தகவல்கள் தொடர்பாக சிங்கள மக்களுக்கு உண்மை நிலையை வெளிப்படுத்த சிங்கள பத்திரிகைகளில் சிங்கள மொழியில் விளம்பரங்களை பிரசுரிக்க வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் தீர்மானிக்கப்பட்டது. தையிட்டி விகாரை காணி வரைபடங்களை தெளிவாக பிரசுரித்து விளம்பரங்களை பிரசுரிக்க சபையில் ஏகமனதாக நேற்றைய தினம் தீர்மானிக்கப்பட்டது. தையிட்டி விகாரையை உடைக்கப் போவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தவறான தகவல்களை சிங்கள ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துவதாக சபை அமர்வில் குற்றம் சாட்டப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தையிட்டி சட்டவிரோத விகாரை சட்டவிரோத கட்டடம் என பெயர் பலகை நாட்டுவது மதங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை முரண்நிலைக்கு உட்படுத்தும் செயற்பாடு என பலாலி காவல் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு அனுப்பிய எழுத்து மூல கடிதத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தீர்மானத்திற்கு அமைய தையிட்டி திஸ்ஸ ராஜமகா விகாரை முன்பாக சட்டவிரோத கட்டடம் என பெயர் பலகை நாட்டினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதேச சபை செயலாளருக்கு பலாலி காவல் நிலைய பொறுப்பதிகாரியால் எழுத்து மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட தையிட்டி பகுதியில் தனியார் காணியில் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட திஸ்ஸ விகாரியை சட்டவிரோத கட்டடம் என அடையாளப்படுத்தும் வகையில் பெயர் பலகையை 3 மொழிகளிலும் நாட்டு பிரதேச சபை அண்மையில் தீர்மானம் நிறைவேற்றியது. இது தொடர்பிலேயே பலாலி காவல் நிலைய பொறுப்பதிகாரியால் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை செயலாளருக்கு எழுத்து மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தையிட்டி விகாரைக்கு முன்பாக சட்டவிரோத கட்டடம் என பெயர் பலகை நாட்டப் போவதாக புலனாய்வு பிரிவு மூலம் தகவல் கிடைத்துள்ளதாக குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இவ்வாறான அறிவித்தல் பலகை காட்சிப்படுத்துவதன் மூலம் பௌத்தம் மற்றும் இந்து சமயத்திற்கு இடையிலான நல்லிணக்கத்தில் முரண்நிலை தோன்றுவதுடன் சமாதான சீர்குலைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான பெயர் பலகை வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினாலோ வேறு அமைப்புகள் மூலமோ நிறுவனங்கள் மூலமோ காட்சிப்படுத்தப்படும் நோக்கம் இருப்பின் அதை சட்ட ரீதியாக மேற்கொள்ளுமாறும் சட்ட ரீதியற்ற முறையில் அவ்வாறு அறிவித்தல் பலகையை நாட்ட நடவடிக்கை எடுத்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நேற்று வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் விசேட அமர்வில் பிரதேச சபை தவிசாளர் சுகீர்த்தரன் வெளிப்படுத்தினார். அதன்படி தனியார் காணிகளுக்குள் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் என்ற வகையில் எமது பிரதேச சபையின் சட்ட ஆலோசகரின் ஆலோசனையின் பேரில் பெயர் பலகை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமர்வில் தீர்மானிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நாளைய தினம் முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் முகமாக பிரித்தானியாவில் கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. பிரித்தானிய பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக புலம்பெயர் தமிழர்களால் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிராக தமிழ் மக்களால் முன்னெடுக்கப்படும் தொடர் போராட்டத்தில் கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி வேலன் சுவாமிகள் உட்பட 5 பேர் காவல்துறையினரால் தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டமையை கண்டித்தும் தையிட்டியில் நாளைய தினம் நடைபெறவிருக்கும் போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் முகமாகவும் பிரித்தானியாவில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. பிரித்தானிய பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக நாளைய தினம் பிரித்தானிய நேரப்படி மதியம் 2 மணி தொடக்கம் 4 மணி வரை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய புலம்பெயர் தமிழர்களால் குறித்த கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்து போதைப் பொருட்கள் இன்றைய தினம் அளிக்கப்படவுள்ளன.
காவல்துறையினரால் 106 கிலோ 248 கிராம் ஹெரோயின் மற்றும் 90.5 கிராம் அபின் போதைப் பொருள் அளிக்கப்படும் பணி இன்று மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருள் கையிருப்பு இன்று காலை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்பட்டது. இந்த போதைப்பொருள் புத்தளம் வனாதவில்லு பகுதியில் நிறுவப்பட்ட எரியூட்டிக்கு கொண்டு செல்லப்பட்டு அளிக்கப்படவுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் காரைநகர் கடற்பகுதியில் 11 இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா கடற்படையினர் நேற்றிரவு முன்னெடுத்த சோதனையின் போது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்தார். இதன்போது சந்தேக நபர்கள் பயணித்த படகு ஒன்றும் மீன்பிடி உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கைதான இந்திய கடற்தொழிலாளர்களை காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர்களை கடற்தொழில் மற்றும் நீரில்வள திணைக்களத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈரானில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுக்கு எதிராக இடம்பெற்று வரும் போராட்டங்கள் 5வது நாளாகவும் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. இந்த போராட்டங்களினால் பலர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் 1979 ஏற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய குடியரசின் அரசியலமைப்பு சட்டப்படியே அங்கு ஆட்சி நடந்து வருகின்றது. பணவீக்கத்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்த நிலையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரான் ரியாலில் மதிப்பு வரலாறு காணாத அளவு சரிந்துள்ளது. இதனால் அங்கு மீண்டும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. ஆரம்பத்தில் பொருளாதார கோரிக்கைகளுடன் துவங்கிய போராட்டம் பின்னர் அரசுக்கு எதிரான முழக்கங்களாக மாறியுள்ளன. போராட்டக்காரர்களை கலைக்க பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல்களில் 3 உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் நாட்டின் உச்ச தலைவரின் ஆட்சியை முடிப்புக்கு கொண்டுவர பல போராட்டக்காரர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். சிலர் முடியாட்சிக்கு திரும்புமாறும் அழைப்பு விடுத்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருகோணமலையில் 5 மாணவர்கள் படுகொலை, 20வது ஆண்டு நினைவேந்தல். ஸ்ரீலங்கா சுகாதாரத்துறை தொடர்பில் அவதூறு பரப்பியுள்ள சமூக வலைத்தள காணொலி பதிவாளர் 1 பில்லியன் இழப்பீடு கோரியுள்ள நலிந்த. காணி விடுவிப்புக்கு போராட்டமே சிறந்த வழி, இழுத்தடிப்புக்கு இடமளிக்க வேண்டாம் என்கிறார் நயினாதீவு விகாராதிபதி. சட்டவிரோத விகாரைக்கு வலுக்கும் எதிர்ப்பு, பிரித்தானியாவிலும் நாளை ஆதரவு போராட்டம். ஈரானில் 5வது நாளாகவும் தொடரும் போராட்டங்கள், பலர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.